உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். உடலுறவில் ஆண்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன? ஆண்கள் தாம்பத்திய உணர்வு, அந்த செக்ஸ் உணர்வு வந்த உடனே நேர போறாங்க. அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி மார்பகங்களை தூண்டுறது, செக்ஸில் ஈடுபடுறது, 2-3 நிமிடங்களில் வெந்து வரும், அதோட முடிச்சிடுறாங்க. அப்புறம் புரண்டு படுத்து ஒரு ஆழமான தூக்கம் வரும், நல்லா தூங்கிடுவாங்க. இது ஆண்களுக்கான செக்ஸ். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹாய் மேம், தேங்க்யூ மேம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 2 நிமிஷத்தில் வெந்து வந்துடும், தேங்க்யூன்னு சொல்லிட்டு தூங்கிடுற மாதிரி. இது ஆண்களுக்கு ஓகே. ஆனால் நீங்கள் செக்ஸ் பண்ணுறது இன்னொரு பெண்ணோட பண்ணுறீங்க, அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது, அவங்களுக்கு விருப்பங்கள் இருக்குது. இதை நாம் கவனம் செலுத்தணும். முதல்ல அவங்களுக்கு எது பிடிக்குது அப்படின்னு பார்க்கணும். மார்பகங்களை தூண்டுறீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதுன்னு கேட்டு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து தூண்டணும். இரண்டாவது, நீங்கள் பண்ணுற இந்த செக்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் உச்சகட்டம் வரும், ஒரு குழந்தையும் பிறக்கும். ஆனால் அந்த பெண்ணுக்கு என்றைக்குமே உச்சகட்டம் வராது. அப்போது 2 விஷயங்களை கவனம் செலுத்தணும். ஒன்று, அந்த பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி தூண்டணும். அந்த பெண் உச்சகட்டம் அடைகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லா விஷயங்களையும் செய்யணும். அதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் பெண்கள் செக்ஸ் பற்றி ரொம்ப தெரிஞ்சிருக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. அப்போ நமக்கு அந்த பெண் உச்சகட்டம் அடைகிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். பெண்ணுக்கு மார்பகங்களை தூண்டுறதன் மூலமாக உச்சகட்டம் அடையலாம். அதுக்கு நீண்ட நேரம் தூண்டணும். பி ஸ்பாட் பிரஸ்ட், சீன்றது கிளைட்டோரஸ். கிளைட்டோரஸ் தான் செக்ஸ் உறுப்பு, ஆண் உறுப்புக்கு இணையான செக்ஸ் உறுப்பு. அதை நீங்கள் விரல் வச்சு நாக்கு வச்சு தொடர்ந்து தூண்டணும். அந்த பெண் உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்டணும். அதுக்கப்புறம் நீங்கள் செக்ஸில் ஈடுபடலாம். ஏன்னா ஏற்கனவே அவங்க உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்க, உங்கள் உச்சகட்டம் 2 பேரும் உச்சகட்டம் அடைஞ்சிட்டிங்கன்னா 2 பேருக்கும் திருப்தியாக இருக்கும். அந்த பெண் உச்சகட்டம் அடையாமல் நீங்கள் மட்டும் உச்சகட்டம் அடைஞ்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெறுப்பே வந்துடும். செக்ஸில் நமக்கு நல்ல தூக்கம் வந்தது, அதையும் கெடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சில நேரம் வெறுப்பே வரலாம். அதனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த பெண்ணுக்கு உச்சகட்டம் வர வரைக்கும் தூண்டுங்க. உச்சகட்டம் வர்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிறைய அறிகுறிகள் இருக்குது. ஆனால் எளிமையாக நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுடலாம். உச்சகட்டம் வந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னாலே அவங்க சொல்லிடுவாங்க. எப்படி விருப்பம் இருக்குது, என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கலைன்றதை அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. இதெல்லாம் எளிமையான விஷயங்கள். எளிமையாக நீங்கள் பேசுனீங்கனாலே தெரிஞ்சிடும். பெண்ணுக்கும் கற்றுக் கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணுங்கள், நிறுத்திடாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு அவங்க சொல்லணும். சில நேரம் அவங்க உச்சகட்டத்துக்கு பக்கத்தில் வந்துடுவாங்க. அந்த நேரம் உங்களுக்கு ஒரு டைவர்ட் பண்ணி நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா அது மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிடும். முதல்ல 0லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அந்த பெண்ணுக்கு சொல்ல தெரியணும், நிறுத்திடாதீங்க, கொஞ்சம் வேகமாக பண்ணுங்க. அப்போது இந்த ஒரு உரையாடலை நீங்கள் அங்கே நடத்தணும். அந்த பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். செக்ஸில் பிடிக்குது பிடிக்கலை, இந்த மாதிரி நல்லா பண்ணுங்க, நிறுத்தாதீங்க, வேகமாக பண்ணுங்க. சரியான நேரத்தில் சரியான சொல் ரொம்ப முக்கியமானது. அப்போது ஒரு பெண் உச்சகட்டம் அடைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க விருப்பப்படி பாலியல் உறவு இருக்கிறது நல்லது. ஸோ 2 பேருக்குமே விரும்பின மாதிரி இருக்கணும். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் ஆர்கசம், 2 பேருக்குமான உச்சகட்டம், 2 பேருக்குமான ஒரு மரியாதை, இது எல்லாமே கலந்து இருக்கும்போது தான் செக்ஸ் ஒரு இனிமையான உணர்வாக இருக்கும். ஒருத்தர் மட்டுமே உச்சகட்டம் அடைஞ்சிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்ச நாளில் அந்த பெண் இப்போ தான் நான் செக்ஸ் பண்ணோம், வேண்டாம், போதும், இப்படி நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு நிறைய குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். செக்ஸில் 2 பேருக்குமான உச்சகட்டம், 2 பேருக்குமான அது ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இருக்கணும். ஆண்கள் பெரும்பாலானவர்களுக்கு இது தெரியறது இல்லைன்றது தான் இதில் இருக்க பிரச்சனை. இது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, எப்போதுமே
பெரும்பாலும் இதை பற்றி நாம் தெரிந்து கொள்றதில்ல. உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் என்னென்னா, பாலியல் உறவில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஒரு பெண்ணுக்கு உச்சகட்டத்தை கொண்டு வரணும். இன்றைக்கும் கூட பெரும்பாலான ஆண்களுக்கு இது பற்றிய குழப்பம் இருக்கிறத பார்க்க முடியும். வணக்கம்.